ஹாய் டெக்கோல் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாவா ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஆடா ஈவனான்னு பார்க்க போகிறோம். ஆடா ஈவனான்னு தெரிஞ்சிருக்கும். ஒற்றைப்படைனா இரட்டைப்படை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதே தான். இப்போ வந்து நான் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 2, 4ன்னு இருக்குது. டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 2ஐ டிவைட் பண்ணி திரும்ப என்ன நான் 2ஐ டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா, அது பேர் என்ன? ஈவன் நம்பர். டிவைட் பண்ணுற நம்பர் வந்து 0 வராமல் வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன? ஆட் நம்பர். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். இன்ட் நம்பர் ஓகேவா? ஒரு 20 டைம்ஸ் வந்து அந்த நம்பர் ரன் ஆக போகுது. 20 டைம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபார் லூப் போய்க்கிறேன். ஓகேவா? அந்த ஃபார் லூப்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், i = 0. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை கொடுத்துக்கிறேன். 20 நம்பர்னா 19 நம்பர் வரையும் போகுது. ஓகேவா? 0, 19 வரையும் போகும். 20 வரையும் போகணுன்னா நீங்கள் ஈக்குவல் வேணாலும் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? 20 நம்பர்ஸ் வரை இந்த லூப் ரன் ஆக போகுது. 0, 1, 2, 3, 4, 5, 6 20 நம்பர்ஸ் வரை இந்த லூப் ரன் ஆக போகுது. இப்போ நான் இதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஓகேவா? நான் வச்சிருக்கிற நம்பரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வர ஐங்கிற நம்பரு ஐ மாடுலஸ் ஆஃப் 2 = 0. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட வர ஒவ்வொரு நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணி = 0 அதோட ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈவன் நம்பர். ஓகேவா? அதோட ரிமைண்டர் 0 வரல அப்படின்னா அதுக்கு பேர் ஆட் நம்பர். அதுக்காக நான் என்ன பண்ணலாம், நாட் ஈக்குவல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி கொடுத்தோன்னா அதுக்கு பேர் நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ என்ன 0க்கு பதில் ரிமைண்டர் 0க்கு பதில் வேறு எந்த நம்பர் வந்தாலும் அதுக்கு பேர் என்ன, நாட் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்கே வரது எல்லாமே என்ன, என்னோட ஆட் நம்பர். சிஸ் அவுட்டுக்குள்ளே என்னோட ஐயை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணால் போதும். ஆட் ஆகிவனான்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் கண்ட்ரோல் F11 எழுத்துறேன். ஸோ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 1 2ன்னு இருந்தால் 2/2 0 0 வந்திருக்கும். அடுத்து 4/0ன்னு வந்திருக்கும். 6/0ன்னு வந்திருக்கும். 8/0ன்னு வந்திருக்கும். 10/0ன்னு வந்திருக்கும். 12/0ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரிமைண்டர் 0 0ன்னு வந்துடும். எதெல்லாம் ரிமைண்டர் 0 வரலையோ அது மட்டும் எனக்கு என்ன, ஆட் நம்பர். ஸோ இப்போ நான் எனக்கு வந்து ஈவன் நம்பர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இடத்துல நாட்னு கொடுத்துருக்கோம். நாட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வர நம்பர் எல்லாமே என்ன, ஈவன் நம்பர். I மாடுலஸ் ஆஃப் 2 = 0 அப்படின்னா டானா போடுவோம்ல அப்படி எல் சிம்பிள் போட்டு உள்ளே 2ன்னு வச்சுருப்போம், வெளில 2ன்னு வச்சுருப்போம். ரெண்டையும் டிவைட் பண்ணி மேலே என்ன போடுவோம், மேலே கொடுத்துருக்கிறது தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஈவு மேலே ரெண்டையும் டிவைட் பண்ணால் மேலே வந்து 1 வரும், கீழே 2 வரும். ஓகேவா? அப்போ ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணால் என்ன பண்ணும், 0 வரும். கரெக்டாக? உங்களுக்கு மீதி 0 மீதியை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, ரிமைண்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இந்த மாடுலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஐங்கிறது என்ன அப்படின்னா, இதில் வர லூப்பில் வர நம்பர்ஸு 0, 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர்ஸு. இப்போ இந்த இடத்துல 1 வரும்போது 1/2ன்னு பார்க்கும். 1/2ன்னு நான் 0.5 கிட்டத்தட்ட வருமா, கரெக்டாக? ஸோ அப்போ என்ன, ரிமைண்டர் வந்து 0.5, 0 வராது. அதுக்கப்புறம் என்னது, 2 வரும். 2/2னா 0 வந்துடும். ஸோ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட ஈவன் நம்பர்ஸ் 0, 2, 4, 6, 8. ஓகேவா? எதெல்லாம் ரிமைண்டர் பண்ணி, அதாவது ரிமைண்டர் 0 வருதோ அதெல்லாம் என்ன, ஈவன் நம்பர். எதெல்லாம் ரிமைண்டர் 0 வரலையோ அதெல்லாம் ஆட் நம்பர். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடா ஈவனான்னு பார்க்குறது. ஓகேவா?